Hi, welcome to CHA Club India. இந்த மூவர் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி அண்டு கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரிஸு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிடலாம். நியூ ஃபேக்ட்ரிஸும் இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்துடலாம். மெயினான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்ஷன் 58 வந்து கஸ்டம்ஸ் ஆக்டில் அந்த ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுஸோடைய அப்ளிகேஷனை போடணும். அதோடு சேர்ந்து ஒரு கம்பைன்டு அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 65 அந்த அப்ளிகேஷனையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவர் லைசன்ஸ் கிடச்சிடும். இந்த பாண்டட் வேர்ஹவுஸ் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா பல விதம் இருக்குது, ப்ரைவேட்டு பப்ளிக்குன்னு. பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கார்கோவையும் நீங்கள் உங்கள் வேர்ஹவுஸில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருக்கணும். அது 90 டேஸ் வரைக்கும் தான் அந்த பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸில் கார்கோ இருக்கும். 90 டேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகிடும். நீங்கள் வந்து 1 வருஷம் வச்சுக்கலாமா 2 வருஷம் வச்சுக்கலாமா பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுஸில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸில் லிமிட்டேஷன் ஆன் ரீட்டைனிங் தி கார்கோ. ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கல, ஜென்ரல் பப்ளிக்குக்கும் இம்போர்ட்டர்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் அந்த பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அது வந்து சிஎஃப்எஸ்ஸாக கூட இருக்கலாம், போர்ட்டுக்குள்ளேயும் இருக்கலாம். அதனால் நீங்கள் அங்கே கண்டிஷன் உண்டு. ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுஸில் லிமிட்டேஷன் கிடையாது, கார்கோவும் வச்சுக்கலாம், டியூட்டி டிஃபர்மெண்ட் வித்தவுட் எனி டைம் லிமிட். இதுக்கு எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க சிட்டிசனாக இருக்கணும். இல்லைன்னாக்க எ கார்ப்பரேட் என்டிட்டி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, அதாவது ஒரு கம்பெனி என்னெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூவர் லைசன்ஸு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கூட்ஸு அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ஒரு நியூ ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணும்போது மினிமம் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகும். ஏன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் மெஷினரி ஆஸ் வெல் அஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ இதில் என்ன ஆகுதுனாக்கா பிளான்ட் அண்ட் மெஷினரி, கேபிட்டல் கூட்ஸு அந்த மாதிரியான மெஷின்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி தி டியூட்டி இஸ் டிஃபர்டு. என்ன மாதிரியான டியூட்டிஸ் டிஃபர்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, செஸ்ஸு, ஐஜிஎஸ்டி எக்ஸட்ரா. இந்த டியூரேஷன் ஆஃப் தி டியூட்டி லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் இம்போர்ட் நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதுக்கு வந்து டியூட்டி இஸ் டிஃபர்டு. தெர் இஸ் நோ டைம் லிமிட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, டியூட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபர்டு. இதை தாண்டி சப்போஸ் இந்த மெஷினை கொண்டு வந்துட்டீங்க, இது வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இந்த மெஷின்லேருந்து நீங்கள் எடுத்துடுறீங்க, அதுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இன்னும் ஒரு 50% இருக்குது. இந்த மெஷின் 10 வருஷம் வேலை செய்யும், இல்லை 10 லட்சம் பொருள் அவுட்புட்டாக கொண்டு வந்துடும். ஸோ 5 லட்சம் அவுட்புட் வந்துடுச்சு, 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த மெஷினை வந்து ஃபாரினில் யாராவது எந்த சப்ளையரோ இல்லை உங்களுடைய கவுண்டர் பார்ட்டோ யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மெஷினை அப்படியே ஆஸ் இட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கஸ்டம்ஸில் இது இம்போர்ட் ஆனது, இது தான் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்ற ஒரு நெக்ஸஸை ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணும்போது வந்த மெஷின் தான் வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த என்ன டியூட்டி லைபிலிட்டி இருந்ததோ தட் இஸ் ஆல்சோ ரெமிட்டட். இந்த மூவர் ஸ்கீமில் நம்ம எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். கீப் வாட்சிங் திஸ் CHA Club India. More and more videos will be published. Stay tuned. Thank you.